ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் நம்முடைய வேதாகமத்தை திருப்புவோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 57ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ உங்களுக்கு உதவி செய்ய ஒரு கர்த்தர் இருக்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமா நமக்கு ஜெயத்தை தருகிறாராம். இந்த இயேசு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர், பாதாளத்தை வென்றவர், பிசாசின் அதிகாரங்களை துரைத்தனங்களெல்லாம் உரிந்து கொண்டு எல்லாவற்றையும் வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அப்போ இந்த பூமியில் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் யாருடைய விருப்பம்? பிதாவாகிய தேவனுடைய விருப்பம். அப்போ நம்மளை பார்த்து யாரும் படிப்பில் நீ தோத்துட்டியப்பா, என்னப்பா நீ அப்படி சொல்கிற மாதிரி நம்ம இருக்க மாட்டோம். வேலையில் நீ என்னப்பா இப்படி ஒரு நிலையில்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கியப்பா, வயசு எத்தனை ஆகுது, இன்னும் ஒரு நல்ல வேலை இல்லையா, நிரந்தரமான வருமானம் இல்லையான்னு நம்மளை பார்த்து பரிதாபப்படுற நிலைமை நமக்கு என்ன செய்யாது? இருக்காது. என்னங்க நீங்களும் தொழில் பார்க்குறீங்க, உங்களுக்கு பின்னாடி தொழில் ஆரம்பித்தோம்லாம் எங்கேயோ போயிட்டான், நீங்கள் அப்படியே அந்த பழைய செட்டப்லேயே தான் நினச்சிக்கிறீங்க இருக்கீங்க, ஒரு முன்னேற்றம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? விடவே மாட்டார். அல்லேலூயா. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி அடைய ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? விடவே மாட்டாருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நீங்களும் நானும் தோற்று போகிறது தேவனுடைய விருப்பம் அல்ல. நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து ஒரு ஜெயம் உள்ள வாழ்க்கை என்ன செய்யணும்? வாழணும். ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் அதுலேயும் ஜெயிக்கணும். ஜெப வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடையணும். ஐயா, ஒரு நாள் நல்லா ஜெபம் பண்ண மாதிரி இருந்தது, ஒரு வாரமாக சரி, அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியல, ஜெபமே பண்ணும். அப்படி நம்ம ஜெப வாழ்க்கையில் தோல்வி அடைவது தேவனுக்கு பிரியமில்லை. அல்லேலூயா. வேத வசனத்தை வாசித்து அதை தியானிக்கிற வாழ்வில் நம்ம செழிப்பாக இருக்கணும். அல்லேலூயா. வேத தியான வாழ்க்கையில் நல்லா வளர்ந்துருக்கணும். வேதத்தையே கையில் எடுக்கலை, வேதத்தையே வாசிக்கலைங்கிற ஒரு நிலைமை நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆகவே நமக்கு எல்லா விதத்திலும் அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ என்னுடைய செய்தியினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜெயிக்கணும், நீங்கள் வெற்றி பெறணும். நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் நீங்கள் சக்ஸஸ் அப்படின்னு உங்களை குறித்த ஒரு அடையாளம் இருக்கணும். யோசேப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கு, அவன் காரிய சித்தி உள்ளவன் அப்படின்னு அவனுடைய எஜமானன் கண்டுபிடிச்சான். அல்லேலூயா. எங்கே? சொந்த நாட்டிலையா? ஃபாரினில் கண்டுபிடிச்சிருக்கான். அவனுக்கு லாங்குவேஜ் தெரியாது, கல்ச்சர் அவனுக்கு வேறு, புது கலாச்சாரம், புதிய மொழி. அங்கே போய் அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை அவன் செய்கிறான். அந்த வேலையை அவன் செய்யும்போது அதில் வெற்றி அடைகிறான். மற்றவர்கள் வேலை செய்யறதுக்கும் யோசேப்பு வேலை செய்யறதுக்கு எப்படி இருக்கு? வித்தியாசம் இருக்கிறது. அதனால ப்ரமோஷன், பதவி உயர்வு. அப்போ ஏன் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க விரும்புகிறார்னா, நீங்கள் இருந்த நிலையிலேயே இருக்க அவர் விரும்பலை, உங்களை அவர் உயர்த்த விரும்புகிறார், உங்களை ப்ரமோட் பண்ண விரும்புகிறார். நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை பார்க்கணுங்க, நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு உயரணும். அந்த உயரத்துக்கு நீங்கள் வருவதற்கு மொழி ஒரு தடைன்னு சொல்லக்கூடாது. ஐயா, எனக்கு இங்கிலீஷ் சரியாக தெரியாது, இங்கிலீஷ் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா என் லெவலே வேறு. இல்லை, லாங்குவேஜ் ஒரு பேரியராக உங்களுக்கு இருக்காதுங்க. கல்ச்சர் உங்களுக்கு ஒரு பேரியராக இருக்காது. கலாச்சாரம் ஒரு தடையாக என்ன செய்யாது? இருக்காது. எந்த இடமா இருந்தாலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள், நீங்கள் ஜெயிப்பீங்க. எந்த இடத்துல கர்த்தர் உங்களை பிளேஸ் பண்ணாலும் அந்த இடத்துல உங்களால் வெற்றிகரமாக கொடியை நட்ட முடியும். ஏன்னா நம்ம தேவன் யெகோவா நிசி, அவர் ஜெயம் தருகிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. எந்த காரியம் எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தாலும் ஜெயிச்சிட்டாங்களையா, எதிர்நீச்சல் போட்டு வந்துட்டாங்களையா, மேலே எப்படியோ ஏறி என்ன செஞ்சிட்டாங்க, முன்னேறிட்டாங்களே, என்னமோ ஆயிரும்னு நினச்சோம், அவ்வளோதான் கதை முடிஞ்சதுன்னு நினச்சோம், ஆனால் ஜெயிச்சிட்டாங்களே வாழ்க்கையில் அப்படின்னா நம்மளை குறித்து என்ன செய்யணும்? சொல்லணும். தானியேல் அடிமையாக தான் கொண்டு போனாங்க. ஆனால் அவனுக்கு பாருங்கள் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்குது. படிப்பில் அவன் பாருங்கள் நம்பர் 1 இருக்கு. ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போது நீங்கள் நம்முடைய தாய்மொழி மாத்திரமல்ல, ஹிந்தி படிக்கிறதா இருந்தால் அதுலேயும் உங்களை டாப்பாக கற்றுக் கொண்டு வருவார். இங்கிலீஷில் நீங்கள் நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு ஆளாக கர்த்தர் உங்களை கொண்டு வருவார்.
இப்போல்லாம் எக்ஸ்ட்ரா நிறைய லாங்குவேஜஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க, சொல்லித்தராங்க. அப்படி தானே? ஸ்கூலில் சொல்லித்தராங்களா? ஜாப்பனீஸ், ஸ்பானிஷ், இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஃப்ரெஞ்ச், இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் இப்போ நம்மளுக்கு மலைப்பாக நினச்சிது இருக்குது. ஆனால் டேனியலுக்கு போய் லாங்குவேஜை சொல்லி கொடுக்கும்போது ஹீ பிகேம் எக்ஸ்பர்ட். அவன் அதில் ரொம்ப தேர்ந்தவனாக மாறிட்டான். ஆமீன் சொல்லுங்கள். அவங்களுடைய மொழிகளை கற்றுக்கொண்டான், அங்கே இருக்கிற எல்லா கணித முறைகளை கற்றுக்கொண்டான், அறிவியலை கற்றுக்கொண்டான், அங்கே இருக்கிற எல்லா காரியத்தையும் அவன் கற்று தேர்ந்து ராஜாவுக்கு முன்னாடி நிற்கும்போது அவன் இதை பற்றி கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறான், அதை பற்றி கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறான். எதை பற்றி கேட்டாலும் அவன்கிட்ட பதில் இருக்குது. அவனுடைய வாழ்க்கை ஜெயமாக இருந்தது. ஆமீன் சொல்லுங்கள். டெஸ்ட்டு வச்சு ரிசல்ட் வருது, எல்லாரும் காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தர்கள் அப்படின்னு பேர் வாங்குறாங்க. ஆமீன் சொல்லுங்கள். கவர்மெண்ட் எக்ஸாமில் நீங்களாம் ஜெயிப்பீங்க. ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்கள். ரயில்வேக்கு எக்ஸாம் எழுதுனீங்களா ஜெயிப்பீங்க. பேங்க்கில் எக்ஸாம் எழுதுனீங்களா ஜெயிப்பீங்க. குரூப் 1ஓ 2ஓ 3ஓ 4ஓ அட்டன் பண்ணிங்களா ஜெயிப்பீங்க. ஆமீன். அரசு வைக்கிற தேர்வு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறணும். அதுதான் அவருடைய சித்தம். கவர்மெண்ட் மூலமாக உங்களுக்கு வைக்கப்படுகிற தேர்வுகளில் நீங்கள் ஜெயிக்கணும். உங்களை பார்க்கும்போது உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கணுங்கிறதான் தேவ சித்தம். எப்போ இந்த பிள்ளைங்க எப்படி இந்த மார்க் எடுத்தாங்க, எப்படி இவ்வளவு உயர்ந்த அந்த மதிப்பெண் அவங்களுக்கு கிடைச்சதுன்னு எல்லாரும் புருவத்தை விரித்து உங்களை என்ன செய்யணும், பார்க்கணும். அப்படி உங்களை உயர்த்துவது தான் ஆண்டோடைய சித்தம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் வேலையில் நீங்கள் பாருங்கள், எந்த வேலையிலையாவது பிரச்சனை இல்லாமல் இருக்குமா, சவால் இல்லாமல் இருக்குமா, நெருக்கடி இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொந்தரவு இடைஞ்சல் என்ன செய்யும், இருக்கும். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஆண்டுடைய பிள்ளையாக இருந்தால் உங்கள் வேலையில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். எவர் உங்களை குற்றப்படுத்த நினச்சாலும், உங்களை குறை சொல்ல நினச்சாலும், நீங்கள் செய்கிற வேலையில் ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சி உங்களை போட்டு கொடுக்க நினச்சாலும், மேலே அதிகாரிட்ட போய் உங்களை தப்பாக சொல்லி கொடுத்தாலும் உங்கள் ப்ரமோஷனை யாரும் கட் பண்ண முடியாது. உங்கள் இன்க்ரிமெண்ட்டை ஒருத்தரால் ஸ்டாப் பண்ண முடியாது. டேனியலுக்கு அப்படி தான் ஒரு பெரிய பிளான், மாஸ்டர் பிளான் நடந்தது. அவங்களாம் அப்படி பிளான் பண்ணதுனால அவனுக்கு ப்ரமோஷன் டபுள் ட்ரிபிள்னு அவன் நினச்சது காட்டிலும் மேலே போயிட்டு, ஒரு இன்க்ரிமெண்ட் போடுற இடத்துல உங்களுக்கு 3 இன்க்ரிமெண்ட் போட்டுருவாங்க. அல்லேலூயா. ஒரு லெவல் உங்களை ப்ரமோட் பண்ணுற இடத்துல 3 லெவலில் உங்களை ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், ப்ரமோட் பண்ணிடுவார். ஏன்னா நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் தோல்விங்கிற அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. ஆண்டவர் நம்மை தோற்று போக என்ன செய்யல, அழைக்கவில்லை. அப்போ ஆண்டவர் இயேசுவின் மூலமாக தான் நமக்கு அந்த ஜெயத்தை தர்றாருன்னா, இயேசுப்பாட்ட ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்கலாம். அந்த 3 காரியம் நம்மள்ட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்மளும் ஜெயிச்சிருவோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுன்னு சொன்னாலே முதல் காரியம் பரிசுத்தம். அவர் பாவம் இல்லாதவர், அப்படிதானா? அவர் பரிசுத்தர், குற்றமில்லாத மாசற்ற இரத்தம் அப்படின்னு அவர் சிந்தின இரத்தத்தை குறித்து பைபிள் சொல்லும். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த போது அவரை குற்றப்படுத்த எத்தனையோ நபர்கள் எழும்பினார்கள். ஆனால் ஒரு குற்றம் கூட உறுதிப்படுத்தப்பட முடியவில்லை. ஆண்டவரே நேரடியாக சொன்னார், என்னிலே பாவம் உண்டென்று உங்களில் யாராவது சொல்ல கூடுமான்னார். ஒருத்தராலும் அவர் என்ன செய்ய முடியல, குற்றப்படுத்த முடியவே இல்லை. அப்போ இயேசு அப்படின்னாலே பாவம் இல்லாதவர் அப்படின்னா நமக்கு புரியணும்னா பரிசுத்தர். அப்போ நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் ஜெயிச்சிடலாம். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தம்னு வந்துட்டனால எல்லாத்துலேயும் உண்மை, உத்தமம், நீதி, நியாயம், நேர்மை எல்லாம் வந்துடும் உள்ள. வாயின் வார்த்தையில், செய்கைகளில், போகிறது வர்றது, நம்முடைய பொறுப்புகள், கடமைகள், அதை நிறைவேற்றுவது எதுவாக இருந்தாலும், யார் நம்மளை பார்த்தாலும் பார்க்காட்டினாலும் ஒரு குறை நம்மளை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாதுங்கிற நிலைமை தான் பரிசுத்தம். அல்லேலூயா. பரிசுத்தம் அப்படின்னு ஒன்று ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பாவத்திலேருந்து விலகி ஜீவிப்பது மட்டும் பரிசுத்தம் நினைக்கக்கூடாது. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் ஒருத்தரும் நம்மளை கை நீட்டி குற்றப்படுத்த முடியாத நிலையில் இருப்பது தான் பரிசுத்தம். அப்படி ஒரு பரிசுத்தர் இயேசு. அந்த இயேசுவை போல ஒரு பரிசுத்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. தானியேலை குற்றப்படுத்த எவ்வளவோ ட்ரை பண்ணாங்கங்க, ஆனால் ஒரு குறை கூட கண்டுபிடிக்க முடியல. அது மாத்திரமல்ல, அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில் ராஜாவின் போஜனத்தினால நான் என்ன செய்ய மாட்டேன், தீட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு இருந்தால் பைபிள் சொல்லுது தானியேலின் காரியம் எப்படி இருந்தது, ஜெயமா இருந்தது. வாழ்க்கையில் அப்படி ஒரு தீர்மானம் இருக்கணும், பரிசுத்தத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா.
ஒரு போதும் என் பரிசுத்தத்தை நான் எதற்காகவும் விலை என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன். என் ரட்சிப்பின் வஸ்திரம் கரப்படாதபடிக்கு அதை காத்துக்கொள்றதுக்கு என் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் பரிசுத்தத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். இதில் நீங்கள் தீர்மானமாக இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ஆமீன் சொல்லுங்கள். அப்போ ஜெயிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனே தான் ஹோலினஸ். பரிசுத்தம் இல்லைன்னா நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் வீணாக போயிடும். எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் அது ஒரு ஓட்டை மாதிரி. ஓட்டையாக ஆனதுக்கப்புறம் அதில் என்ன ஊற்றி வச்சாலும் நிற்குமா? சின்ன ஓட்டை தானே பாஸ்டர், சொல்ல முடியுமா? ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். அப்போ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு உழைச்சி இரவு பகலாக நீங்கள் சேர்த்ததெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது. அல்லேலூயா. குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து சேர்த்து வச்சுருக்கிறதுலாம் உங்களுக்கு உதவியாக இருக்கணும்னா ஒரு ஓட்டை கூட இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தில் என்ன செய்யக்கூடாது, விழக்கூடாது. ஆமென். ரெண்டாவது, இந்த இயேசு அப்படின்னாலே அபிஷேகம் தான். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேலே என்ன செய்தார், இறங்கினார். அந்த யோர்தான் நதியில் அவர் ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின போது அப்படியே ஆவியானவர் வந்து இறங்குறார். இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவி அவருக்கு அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருந்ததாம். ஆமீன் சொல்லுங்க. அப்போ நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு என்ன தேவை, அபிஷேகம் தேவை. பரிசுத்தம் இல்லாதவர்களுக்கு அபிஷேகம் கிடைக்காது. ஏன்னா இந்த அபிஷேகத்தை கொடுப்பவரே பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி என்ன இருக்கு, பரிசுத்த ஆவியானவர். அப்போ இருதயத்தில் ஒரு சுத்தம் இல்லை, வாழ்க்கையில் ஒரு சுத்தம் இல்லைன்னா அவர்கள் அபிஷேகத்தினால நிரப்பப்படுவது கூடாத காரியம். அப்போ பாருங்க, தேவ ஆவியெல்லாம் இவங்களுக்குள்ள இருந்ததுனால தான் அவங்களாம் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க. யோசேப்புலாம் உயர்ந்த ஸ்தானத்தில் பார்வோனுக்கு அடுத்த இடத்துல வெற்றிகரமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறான்னா இவனுக்குள்ளே இருக்கிற ஆவியை போல வேற யார்ட்டையாவது இருக்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் வாசம் பண்ணினார். அப்போ நம்மலாம் ஆவியின் நிறைவை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்கள், பெந்தேகோஸ்தே அனுபவத்தை உடையவர்கள். அபிஷேகம் பெறாதவர்களாக யாரும் இருக்கக்கூடாது. அபிஷேகம் பெறாதவர்களாக இருந்தால் நம்மால் வெற்றிகரமாக என்ன செய்ய முடியாது, நிலை நிற்க முடியாது. காத்தடிச்சு வாரிட்டு போயிடும், பெருவெல்லாம் தள்ளிட்டு போயிடும், பெருங்காற்று நம்ம மேலே மோதி அடைக்கும் போது நம்ம வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிரும். அப்போ நுகங்கள் முறிக்கப்படணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, அபிஷேகம். வாழ்க்கையில் வருகிற சோதனையெல்லாம் ஜெயிக்கணும்னா அபிஷேகம் தேவை. சத்துரு சும்மாலாம் விட்டு வைப்பானா, நம்மளை ஜெயிக்க விட்டுருவானா அவ்வளோ ஈஸியாக? ஆனால் அவனுடைய சதிகளெல்லாம் முறியடிக்கணும், அவனுடைய திட்டங்களெல்லாம் குலைக்கப்படணும்னா நமக்கு என்ன தேவை சொல்லுங்க, அபிஷேகம் தேவைங்க. அபிஷேகம் தேவை. இது யார் மேலே இருந்துச்சு, ஆவியானவர் இந்த இயேசு மேலே தங்கி இருந்தார். அவர் இந்த பூமியில் மனிதனாக இருந்த அந்த காலத்தில் அவர் தேவனாக ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மை போல் அவர் மனுஷனாக இருந்ததுனால அவருக்கும் அபிஷேகம் என்ன செஞ்சிருக்கு, தேவைப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ நமக்கு எவ்வளவா தேவைப்படணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் காலையில் எழுந்து ஆவியானவரே என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும், தாவீது ஜெபம் பண்ண மாதிரி ஜெபம் பண்ணணும். அபிஷேகம் பெற்றிருந்தா நல்ல அந்நிய பாஷைகளிலே கொஞ்ச நேரம் என்ன செய்யணும், கர்த்தரை ஆராதிக்கணும். தனியாக 5 நிமிடம் 10 நிமிடம் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம், இது உங்களுடைய நிலைகளுக்கு ஏற்றாற் போல நல்ல நீங்கள் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்களானால் எளிதாய் ஜெயிக்கலாம். காலை வேறே ஆவி உடையவன். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு அது கடினமாக தெரிஞ்சது, மற்றவர்களுக்கு அவர்களுடைய பார்வைக்கு நாம் வெட்டுக்கிளிகள் அப்படின்னு தெரிஞ்சது. நம்மால் நிச்சயம் சுதந்திரிக்க முடியாதுன்னு அவிசுவாசம் அவர்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டது. ஆனால் இந்த ஆவியின் கிரியை உள்ள ஒரு மனுஷன் சொல்றான், நாம் போய் எளிதாய் சுதந்திரிக்கலாம், உடனே சுதந்திரிக்கலாம். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் உடனே அதெல்லாம் அனுபவிக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த அபிஷேகம் இருந்தால் தான் உங்கள் பார்வையில் வித்தியாசம் இருக்கும். மற்றவர்கள் பார்க்கிற சவாலை நீங்கள் பெருசாக பார்க்க மாட்டீங்க. மற்றவர்களுக்கு முன்பாக கடினமாக இருப்பது உங்களுக்கு எப்படி இருக்காது, கடினமாக இருக்காது. ஏன்னா உங்களுக்குள்ளே இருப்பவர் பெரியவர். இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா ஃபோன் ஊதி தள்ளிட்டு நீங்கள் என்ன செஞ்சுட்டே இருப்பீங்க, போயிட்டே இருப்பீங்க. ஆமென். இந்த பரிசுத்தத்தையும் இந்த அபிஷேகத்தையும் இயேசுநாதர்கிட்ட பார்க்கும்போது அவர்கிட்ட இந்த 3வது பார்க்கறது ஜெபம். இது ரெண்டையும் மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கு என்ன வேணும், ஜெபம் வேணும். இந்த ஜெபத்தின் மூலமாக தான் நீங்கள் பரிசுத்தத்தையும் அபிஷேகத்தையும் என்ன செஞ்சுட்டே இருக்க முடியும்,
தொடர்ந்து கொண்டே இருக்கும், மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க முடியும், பராமரித்து கொண்டே இருக்க முடியும். நீங்கள் ஜெப வாழ்க்கையில் முட்டைன்னு இருந்ததுன்னா உங்களால் கண்டிப்பாக எழும்பவே முடியாதுங்க. எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. உங்களால் ஜெபமே பண்ண முடியல நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஜெயத்தெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்கவே கூடாது. நமக்கு தெரியல, ப்ரேயர் பிரிங்ஸ் விக்டரி, ஜெபமே ஜெயம். அல்லேலூயா. அப்போ கண்டிப்பாக என்ன செய்யணும், நல்லா ஜெபம் பண்ணணும். இயேசு ஜெபித்தார். அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அவர்களுக்கு முன்பாக அவர் ஜெபிக்கிறதுல ஒரு நல்ல முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பித்தார். பகலில் ஃபுல்லாக ஊழியம் செஞ்சாலும் இரவெல்லாம் அவர் ஜெபித்தார். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து அவர் தனியாக போய் ஜெபம் பண்ணினார். அப்படிதானா? அவர் ஜெபம் பண்ணார். எத்தனை இடத்துல எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ நாம் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா அதற்கு பின்பாக ஜெபம் ரொம்ப முக்கியங்க. இந்த உறவு, ஆண்டவரோடு இருக்கிற உறவு, இந்த உறவு தான் அந்த பரிசுத்தத்தையும் இந்த அபிஷேகத்தையும் நமக்குள்ள பெருக செய்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஜெப வாழ்க்கையில் குறைவுபட தொடங்கினால் கண்டிப்பாக உங்களுடைய வெற்றியும் என்ன செஞ்சிடும், உங்களை விட்டு தூரம் போயிட்டே இருக்கும். நீங்கள் நல்ல ஜெப வாழ்க்கையில் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து உங்களை அர்ப்பணித்து பரிசுத்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஆவியில் நிறந்து நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தால் வெற்றியெல்லாம் நீங்கள் தேடி போக வேண்டாம், அது உங்களை தேடி வரும். ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ நம்முடைய ஜெப வாழ்வு ரொம்ப முக்கியம். தினமும் நீங்கள் ஜெபம் பண்ணணும். வாரத்தில் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை ஒரு உபவாச ஜெபம் பாஸ்டர், அன்றைக்கி மட்டும்தான் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடாது. ஆமேன். தனியாக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். குடும்பமாக நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். ஒரு குழுவாக இணைந்து ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். சபையோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். இப்படிலாம் நீங்கள் ஜெப வாழ்க்கையில் நாளுக்கு நாள் என்ன செய்யணும், வளரணும். ஜெபத்திற்கு உங்கள் வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். எதுக்கெல்லாமோ நம்ம ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஜெபத்திற்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் ஜெப நேரத்தை நீங்கள் அதிகரித்து பாருங்கள். ஆமே, நான் கொஞ்சம் நேரம் நல்லா தூங்க போகிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு நம்ம நிறைய நேரம் சொல்லியிருக்கோம். ஆனால் என்னைக்காவது நான் இன்றைக்கி ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண போகிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கோமா? அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம். நம்ம அப்படிலாம் என்ன செய்யறதில்ல, சொல்கிறதே இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லி பாருங்களேன், அப்படி ஒரு அனுபவத்துக்கு உங்களை அர்ப்பணித்து பாருங்களேன். ஏம்மா, நான் ஒரு மணி நேரம் தனியாக ரூமுக்குள்ளே போய் என்ன செய்ய போகிறேன், ஜோம் பண்ண போகிறேன், தயவுசெய்து இந்த செல்ஃபோன்லாம் வெளியே வச்சுக்கோ, யார் ஃபோன் பண்ணாலும் என்னை என்ன செய்யாத, கூப்பிடாத, நானே கதவை திறந்து 1 மணி நேரம் கழித்து என்ன செய்கிறேன், வெளியே வாரேன். அப்படிலாம் நீங்கள் இருந்து பாருங்கள். உங்களை ஜெபத்துக்கு என்று அர்ப்பணித்து பாருங்கள். அந்த ஜெப வேலையை கொஞ்சம் அதிகரித்து பாருங்கள். அந்த தேவனோடு தனித்து உறவாடுவதற்கு கொஞ்சம் தீவிரமாக இருங்க, கொஞ்சம் உற்சாகமாக இருங்க. அல்லேலூயா. எப்பொழுதும் நீங்கள் ஆவியில் நல்ல அனல் உள்ளவங்களா, ஆண்டவரோடு நல்ல இணைந்து இருக்கிறவங்களா இருங்க. நல்ல ஜெபம் பண்ண உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. அமர்ந்திருந்து அந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க. என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி அந்த ஜெப குறிப்புகளை பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். நீங்கள் ஜெபிக்க போகும்போது என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற ஜெப குறிப்புகளை ஆயத்தப்படுத்தி செல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ தான் உங்கள் ஜெப வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய முடியும், வளர முடியும். நான் இப்போ ஜெபம் பண்ண போகிறேன் அப்படி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஜெபம் ரொம்ப நேரம் என்ன செய்யாது, ஓடாது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒரு 5 ஜெப குறிப்புகளை நீங்கள் பிளான் பண்ணிட்டு போங்க. கொஞ்சம் நேரம் நான் பாடுவேன், துதிப்பேன், நல்லா ஆராதிப்பேன், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லுவேன், என்னை அர்ப்பணிப்பேன். இந்த 5 குறிப்புகளுக்காக ஒவ்வொரு குறிப்புக்கும் ஒரு 5 நிமிஷம் நான் என்ன செய்வேன், ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு போய் ஒவ்வொரு குறிப்புகளை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். வாழ்க்கையில் ஜெயிச்ச தேவ மனிதர்கள், ஊழியத்தில் ஜெயிச்ச தேவ மனிதர்கள், இப்படி சாதனைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற தேவ மனிதர்கள் எல்லாரையும் நீங்கள் பாருங்கள். அவங்க வாழ்க்கையில் பரிசுத்தவான்களாக இருந்திருப்பாங்க, அபிஷேகம் பெற்றவங்களாக இருந்திருப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுறவங்களாக இருந்திருப்பாங்க. இந்த 3 உங்களுடைய அனுபவமாக இருந்துச்சுன்னா உங்களை இந்த உலகத்தில் ஒருவராலும் வீழ்த்த முடியாது. எத்தனை பாவ சோதனை வந்தாலும் உங்களை வீழ்த்த முடியாது. எவ்வளோ பணத்தை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து காட்டினா நீங்கள் அதை பின்னாடி போக மாட்டீங்க. எவ்வளவு பெருமைக்குரிய நபராக நீங்கள் உயர்ந்தாலும் அது உங்களுக்கு ஒரு பாதிப்பை என்ன செய்யாது, ஏற்படுத்தா. எந்த விதத்திலும் உங்கள் மனம் வேறு எதையுமே நாடாதுங்க. நீங்கள் நல்ல பரிசுத்தமாக, நல்ல அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாய், நல்ல ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையாக இருந்து பாருங்க. இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் உங்களுக்கு ஜெயம் தருவார்.
உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் வருகிற சத்துருவின் சகல கிரியைகளை நீங்கள் அழித்து நீங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் ஜெயிப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். கண்களை மூடி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தகப்பனே, இன்றைக்கும் எங்களோடு பேசுகிற இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. எங்கள் எல்லாரையும் ஜெயம் எடுக்க செய்வீராக. உலகம், மாமிசம், பிசாசு எல்லாத்தையும் ஜெயிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. பொல்லாங்கனை ஜெயிக்க கர்த்தர் பலன் தருவீராக. எங்களுக்கு வருகிற எந்த சோதனைகளாக இருந்தாலும் அதில் வெற்றி அடைய கர்த்தர் கிருபை தார். உலகத்தில் நாங்கள் சந்திக்கும் எந்த சவால்களாக இருந்தாலும் அதில் உம்முடைய பிள்ளைகள் ஜெயிப்பார்களாக. பரிசுத்தமாய் வாழ்ந்து அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்கிறவர்களாய் தங்களுடைய நேரங்களை செலவு செய்து இந்த வெற்றியை சுதந்தரிப்பார்களாக. ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. கிருபை உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.